வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. கறி மசாலா தூள் யூஸ் பண்ணி. ஆயில் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். ஒரு 2 வரமிளகாய் போட்டுக்கிறேங்க, வெடி எடுத்துட்டு. அது கூட ஒரு 3 சின்ன சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க, போட்டுக்கிறேன். நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது சீக்கிரம் வேகிறதுக்காக கொஞ்சமா நான் தூள் போட்டுக்கிறேங்க. உப்பு உங்க அளவுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே கறி லீஃப் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. ஒரு இனுங்கு போட்டுக்கிறேன். நல்லா டீப்பா ஃப்ரை ஆகட்டும். நான் வாழைத்தண்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கறி மசாலா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 நான் போட்டுக்கிறேங்க. நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூடவே குழம்பு தூள், வீட்லயே அரைச்ச குழம்பு தூளுங்க. இதோட லிங்க் வேணுமா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி அரைக்கிறதுன்ட்டு. நல்லா இந்த ஆயில ஃப்ரை பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்க வாழைத்தண்டு இதுல போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகத்துக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு 1/2 டம்ளர் வாட்டர் எடுத்துக்கிறேன். இது நல்லா வேகட்டுங்க. ஏன்னா நமக்கு தண்டு நல்லா வெந்து வரணும். அதுக்காக நான் தண்ணி 1/2 டம்ளர் ஊற்றிருக்கிறேன். 1 டம்ளர் ஆட்ட ஊற்றிருக்குங்க. வேகட்டும், பார்க்கலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கொதிக்குதுன்னு. பார்க்கவே நல்லா இருக்குங்க. வாழைத்தண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த கறி மசாலா யூஸ் பண்ணி செய்யும்போது நல்லா சாப்பிடுவாங்க. இது நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டுங்க. ஃபைனலாக காட்டுறேன். தண்ணியில் நல்லா சுண்டிருச்சு நமக்கு. இன்னும் கொஞ்சம் சுண்டணும் வாட்ரு. ஃபுல்லாகவே சுண்டாதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லைன்னா சல்லுன்னு போயிடும் இது வாழைத்தண்டை பொறுத்தளவு. நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகட்டும். சாரி, நான் தேங்காய் பூ போட்டதை காமிக்க மறந்துட்டேன். தேங்காய் பூ போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எனக்கு அந்த தண்ணியில் சுண்டி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி செய்யணும். வேக வச்சு செய்யும்போது இதோட தன்மை எல்லாமே அந்த வாட்டர் கண்டென்ட்ல போயிடுங்க. இப்போ அதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்காது. இது வேக ஒரு 10 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுங்க. அந்த நல்லா நமக்கு அந்த தேங்காய் வெந்துருச்சுன்னா கெடாது. ஈவினிங் இருந்தால் கூட ரைஸுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு தேங்காய். இப்போ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஹீட்லேயே நல்லா ஃப்ரை ஆயிடும் கடாயில். ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்க, சூப்பரான வாழைத்தண்டு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.